அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபரை மின்னல் வேகத்தில் சுண்டி இழுக்க இடது உள்ளங்கையில் இந்த குறியீட்டை வரையுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இடது உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சுக்கிரமேடு பகுதியில் இந்த குறியீடை நம்ம வரைய போறோம். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிரனுடைய பிளெஸிங்ஸ் நமக்கு இருந்தாலே காதல் வாழ்க்கை திருமணத்தில் முடியும். அந்த திருமண வாழ்க்கை இனிமையாகவும் இருக்கும். இந்த காதல் கைகூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட சுக்கிரனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் அந்த காதல் நிச்சயமாக திருமணத்தில் முடியும். ஜோதிட சாஸ்திரத்துல சுக்கிர பகவானை காதல் காரகன் அழைப்பது வழக்கம். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுக்கு நம்முடைய உள்ளங்கையில் ஒரு பகுதி இருக்குங்க. அதைத்தான் சுக்கிரமேடுன்னு நம்ம சொல்லுவோம். பணம், பெயர், புகழ், பதவி, உயர் ரக வண்டி வாகனங்கள், சொந்த வீடு, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கைன்னு அனைத்திற்குமே அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இப்ப நம்ம பார்த்த ஒவ்வொரு விஷயங்களுக்குமே தனித்தனியான ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் குறியீடுகள் இருக்குங்க. இதனை சுக்கிரமேட்டில் நாம் எழுதும் போது அதற்கான பலன்களை நம்மால் பெற முடியும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த குறியீடு உங்களுடைய லைஃப் பார்ட்னரை கவர்ந்து இழுக்கக்கூடியது. சோ கணவன் மனைவி மற்றும் காதலர்கள் இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும். உங்கள் வாழ்க்கை துணையை கவர்ந்து இழுக்கக்கூடிய இந்த குறியீட்டை எந்த நேரத்தில் எப்படி வரையணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு ரெய்கி குறியீட்டு முறை. இந்த ரெய்கி சிம்பிள்ஸ்க்கு பார்த்தோம்னா நம்முடைய உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. கடந்த சில பதிவுகள்ல இந்த ரெய்கி குறியீட்டை பயன்படுத்தி சில மெத்தட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலன்களையும் கொடுக்குதுங்க. நேற்றைய பதிவுல கூட விரும்பிய நபர் உங்களை தொடர்பு கொள்வதற்கான ஒரு ரெய்கி குறியீட்டை நம்ம பார்த்திருந்தோம். அந்த வீடியோவை பார்க்கும் போதே நிறைய பேருக்கு நீங்கள் விரும்பிய நபர் கிட்ட இருந்து போன் கால் மற்றும் மெசேஜஸ் வந்திருந்ததா சொல்லியிருந்தீங்க. இன்னும் சில பேர் அந்த மெத்தடை ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணி உங்களுக்கு பலன் கிடைத்ததாகவும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதனால தாங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து ரெய்கி குறியீட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு மேல வரக்கூடிய நிறைய மெத்தட்ஸ்ல இந்த ரெய்கி குறியீடுகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல சுக்கிர பகவான் இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களுக்கும் அதிபதி. சோ பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க சுக்கிரமேடு பகுதியில் என்ன குறியீடு வரையணும்னு நம்முடைய இன்னொரு சேனலான கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன் சேனல்ல வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு காலையில தாங்க அந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். சோ நீங்க லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம இருக்கிறவங்க, மேலும் அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த குறியீட்டை நீங்க வரையுங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இடது கை சுக்கிரமேட்டில், லெஃப்ட் ஹேண்ட் சுக்கிரமேட்ல தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் குறியீட்டை வரையணும். ஃப்ரைடே அன்னைக்கு இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றது நல்ல பலனை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வளர்ப்பிறை தேய்பிறை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா சுக்கிரஹோரை நேரத்துல இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றது அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. எல்லா வெள்ளிக்கிழமைகளுக்கும் இதுதாங்க பொதுவான சுக்கிர
சுக்கிரஹோரை நேரம். இப்ப நம்ம பார்த்த இந்த 3 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த டைமிங்ஸை யூஸ் பண்ணிக்க முடியாதவங்க காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ரெய்கி குறியீட்டை ரெட் கலர் பென்ல மட்டும் தாங்க நீங்க வரையணும். சிவப்பு நிறத்துல மட்டும் தான் வரையணும். ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி, வாங்க இதை எப்படி வரையணும்ன்றத பார்க்கலாம். முதல் விஷயம், நீங்க ஒரு பர்ஃப்யூம் எடுத்துக்கோங்க. எந்த சென்ட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நீங்க பயன்படுத்தக்கூடிய பெர்ஃப்யூம் கூட எடுத்துக்கலாம். அத்தர் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். அல்லது ஜவ்வாது லிக்விட் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வாசனை திரவியம் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்க்கிறது தாங்க சுக்கிரமேடு பகுதி. இந்த பகுதியில் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நீங்க பர்ஃப்யூம் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய நீங்க போடக்கூடாதுங்க, கொஞ்சமா நீங்க போட்டாலே போதும். நிறைய பர்ஃப்யூம் நீங்க போட்டுட்டீங்கன்னா அந்த குறியீட்டை வரைய முடியாதுங்க. முடிந்தவரை நீங்க ஜாஸ்மின் ஃப்ளேவர் கிடைக்குதான்னு பாருங்க. மல்லிகைப்பூ ஃப்ளேவருக்கு சூட்சமமான தாந்திரிக குணங்கள் உண்டு. ஸோ ஜாஸ்மின் ஃப்ளேவர் அத்தர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்துங்க. அல்லது பெர்ஃப்யூம்ல கூட நீங்க ஜாஸ்மின் ஃப்ளேவர் வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எந்த சென்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் பெண்ணால இந்த குறியீட்டை நம்ம வரையணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிராஸ் மார்க் போட்டுக்கோங்க, ஒரு இன்டு மார்க் போடணும். அதற்கு பிறகு சென்டர்ல ஒரு எஸ் வடிவத்தில் சிம்பிள் நீங்க வரையணும். ஓரளவிற்கு பார்த்தவுடன் போல்டா தெரிகிற மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. ரொம்ப லைட்டா வரையக்கூடாதுங்க. சைஸ் நீங்க சின்னதா கூட வரைஞ்சுக்கலாம், ஆனால் கொஞ்சம் டார்க்கா நீங்க வரைஞ்சுக்கோங்க. எஸ் வடிவத்திற்கு பக்கத்துல 2 டாட் நீங்க வைக்கணும். அது ரொம்பவுமே முக்கியம். அவ்வளவுதாங்க, மிகவும் எளிமையான குறியீடு இது. தொடர்ந்து 21 நாட்களுக்கு இந்த குறியீட்டை நீங்க வரையணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஆரம்பிக்கும் நாள் மட்டும் தாங்க வெள்ளிக்கிழமையாக இருக்கணும். அன்று முதல் தொடர்ந்து நீங்க வரையணும். 21 நாளைக்கு இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணுங்க. நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. அது ரொம்பவுமே முக்கியம். இன்கேஸ் ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டாலும் திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் வெள்ளிக்கிழமையாக மட்டும் தான் இருக்கணும். முடிந்தவரை வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை நேரம் அப்ப இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முடியாதவங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். எல்லா நாட்களுக்குமே இந்த டைமிங்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியாட்கள் யாராவது உங்க கையில இருக்கக்கூடிய இந்த குறியீட்டை பார்த்து என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்காதீங்க. சும்மா ஒரு லக்கி சிம்பிள் வரைஞ்சிருக்கன்னு நீங்க லைட்டா சொல்லிடுங்க. இந்த மெத்தட் பற்றி வெளியே நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. அதிலும் குறிப்பாக யாருக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காகத்தான் இந்த குறியீட்டை நீங்க வரையறீங்கன்றது தெரியவே கூடாதுங்க. இன்கேஸ் அந்த நபரே உங்களை கேட்டா கூட ஒரு லக்கி சிம்பிள் நீங்க வரைஞ்சிருக்கிறதா சொல்லிடுங்க. இந்த சிம்பிள் நீங்க வரைய ஆரம்பிச்ச அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் அடிக்கடி உங்களுக்கு போன் கால் பண்ணி அன்பா பேசுவாங்க. உங்களை நேர்ல வந்து பார்க்கணும்ன்ற ஆர்வம் அதிகரிக்கும். உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நாள் முழுவதும் இந்த குறியீடு கையில இருக்கணும்னு கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்க வரைந்தாலே போதும். அதிகபட்சம் 1 மணி நேரம் உங்க கையில இந்த சிம்பிள் இருந்தாலே போதும். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா இந்த குறியீட்டை நீங்க வரையணும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.